ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி அதுக்கப்புறம் வாங்கின ஒரு ப்ராடக்ட். இது வாங்கி ரொம்ப மாதங்களாகுது. ரொம்ப மாதம் ஆனதுக்கப்புறம் இதனுடைய ப்ராடக்டோட ரிவ்யூ நான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா நான் ஒரு டேப் ஒன்று வாங்கினேன். அது 6000க்கு வாங்கினேன். அது வாங்க ரொம்பவே யோசிச்சு 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 கடைசியாக வாங்கினது தான். அதுக்கு எல்லோரும் யூஸ் பண்ணுற மாதிரி மவுஸ் எனக்கு வச்சு யூஸ் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஏன்னா நம்ம கையால் டச் பண்ணிகிட்டே இருக்கோமே ஸ்க்ரீனு அப்படிங்கிறதுனால, ஓகே நம்ம ஒரு மவுஸ் வாங்கலான்னு பிளான் பண்ணேன். வாங்கும்போது எப்போவுமே பட்ஜெட் அதிகமாக இருக்கும்போது நம்ம வாங்க மாட்டோம். இன்னொன்று நான் கடையில் போய் ஒரு 3 கடை ஏறி இறங்கிட்டேன். என்னது கடல்லே இல்லைங்கிற மாதிரி எனக்கு மவுஸ் இந்தமாரி டேப்க்கு கிடையாதுன்ட்டாங்க. அப்புறம் நான் போய் நிறைய யூடியூப் சர்ச் பண்ணி அப்புறம் இந்த ஓடிஜி அடாப்டர் ஒன்று வாங்கினேங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இது ஒர்த்து தாங்க. நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னா மொத்தம் 130 தான் வந்துச்சு. இது அடாப்டரோடு சேர்த்து மவுஸும் கூட. இந்த 2மே நான் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணும்போது உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு பொருளை கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுங்கிறத இருக்கும். அது சில டைம் நமக்கு இன்கன்வீனியன்ஸ் தான் இருக்கும். அந்த பொருளை யூஸ் பண்ணணும்னு நினைப்போம், பட் கன்வீனியன்ஸாக இல்லைன்னு நிப்பாட்டிடுவோம். ஸோ எப்போதுமே நம்ம ஒரு பொருள் வாங்கணும்னா நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. ஸோ நம்ம நிறைய சர்ச் பண்ணோம்னா நம்முடைய தேவைக்கு ஏற்ற ப்ராடக்டை நம்ம கண்டுபிடிக்கலாங்க. நான் வாங்கின இந்த ப்ராடக்ட் கலர் கலராக எரியும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.